இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு கிடைக்கிற பிரேக்லாம் சிகரெட்டாக அடிச்சு தள்ளிட்டு இருக்கான். அப்போ ஒய்ஃப் கால் பண்ணி அம்மா அப்பா வீட்டில் இருந்து வந்திருக்காங்க, சீக்கிரம் வர சொல்றாங்க. ஸோ இவனும் கிளம்பி போறான். ஆனால் போறதுக்கு முன்னாடி கூட பாதி வழியிலே பைக்கை ஸ்டாப் பண்ணி சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிடான். இப்போ வீட்டுக்கும் போறான். பார்த்தா எங்க மாமனாரும் மாமியாரும் கெட்ட பழக்கமே இல்லாத மாப்பிளை கிடைக்கிறதா ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவன் குடிக்கிறது பிடிக்கிறதுன்னு சொல்லி எல்லா பழக்கமே இருக்கு, ஆனால் வீட்டில் சொல்லாம மறைச்சி இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. ஒய்ஃபுமே அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் இவன் அங்கே வந்தா எனக்கு ரொம்பவும் போர் அடிக்கும், நீ மட்டும் போயிட்டோன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். ஆனால் நீ நைட்டுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரேன்னு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மயங்கி கீழே விழுந்துறான். அதை பார்த்துமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதட்டமா ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வாங்க, ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்றாங்க. இவங்களும் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. உங்க பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, பொதுவா குடிக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்தா கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க, ஆனா உங்க பையன் பொழைச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்குமே பையன் குடிப்பானே தெரிய வருது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வெளியே போனதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி டெய்லியும் கூட்டிட்டு போய் அவனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க வைஃப் கால் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு கெட்ட பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் தெரிய வரும். இப்போ இதை சொன்னா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமலே விட்டுறாங்க. இப்ப பையனை எழுந்துக்கிறான். அப்பன்னு பார்த்து வைஃப் கால் பண்றாங்க. சோ வேற வழி இல்லாம இவன் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஆனா அந்த பொண்ணு நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது ஃப்ரெண்டு எடுத்தாங்க, அப்புறம் உங்க அம்மா அப்பா எடுக்கிறாங்க, இப்பதான் நீங்க எடுக்கிறீங்க, ஒருவேளை எனக்கு தெரியாம நீங்க குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஜாலியா பேசுறான். பட் அடுத்த நாளே அவங்க அம்மா அப்பா வீட்டுல ரொம்பவும் போர் அடிக்குது, உன்னை விட்டு என்னால பிரிய முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே டாக்டர் கிட்ட என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, ஒய்ஃபை நான் கூட்டிட்டு வரேன், உங்களுக்கு எந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போறாங்க. சோ வேற வழி இல்லாம டாக்டரும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, கேட்க மாட்டாங்க. இவனுமே டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வரான். ஆனா எங்க ஒய்ஃப் பேசிட்டே இருக்கும்போது அவனுக்கு தெரியாமலே அழுகுறாங்க. ஆக்சுவலா முதல் நாள் ஹாஸ்பிட்டல் வரும்போதே அவங்க வைஃப் கால் பண்ணும்போது இவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு எல்லா பழக்கமும் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் ஹாஸ்பிட்டலே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு போய் சொல்லி மேரேஜ் பண்ணி என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, சோ இதுக்கு மேல என்னோட பொண்ணு உங்க வீட்டை வாழ மாட்டா, 2 மாசம் தான் ஆச்சு, இந்த வாழ்க்கையை மறந்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு உன்னோட பையனுக்கும் இந்த எல்லா பழக்கமும் இருக்கு, இதே மாதிரி நடந்தா நீ எப்படியா பண்ணுவேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்ன ஆனாலுமே கடைசி வரைக்கும் நான் என்னோட புருஷன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வாழ்றாங்க. ஆனா கடைசி வரைக்குமே அந்த பொண்ணு கிட்ட உண்மையும் சொல்லாம இந்த பொண்ணுமே அவன் கிட்ட எதுவுமே கேட்காம அவனுக்கு எந்த ரிஸ்க்கும் கொடுக்காம சந்தோஷமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க.